யூதாயாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதகுல பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்தான். தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாக இருந்தான் மொர்தெகாய். அவனுடைய சரித்திரத்தை படிச்சீங்கன்னா அவன் வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருந்தான். தேவனுடைய பிள்ளைய உன் வேலை எந்த வேலை நீ செய்து கொண்டிருந்தாலும், நீ எந்த வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், உன்னுடைய ஜனங்களுக்காக நீ தேவனுடைய சமூகத்திலே நீ நன்மையை பேசுகிறவனாய் காணப்பட வேண்டும். அதுல அவன் ரெண்டு காரியங்களை பேசினான்னு அந்த வசனம் சொல்றது. ஒன்று நன்மையை பேசுகிறவனாக இருந்தான், ரெண்டு சமாதானத்தை பேசுகிறவனாக இருந்தான். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளையே நீ பிரியமானவன் என்று சொல்லி மற்றவர்கள் உன்னை பார்த்து சொல்ல வேண்டுமானால் நீ எதை பேசணும்? நன்மையானவர்களை பேசணும், நன்மையானவர்களை பேசணும். அப்புறம் சமாதானம். தெரியுமாடி உனக்கு ஒரு சரியில்லடி. ஆமாடி தெரியடி. அன்னைக்குள்ள பத்தியாங்க என்ன செய்யுது? மூட்டி விடுறது என்னங்க? ஆமாங்க சமாதானம். ஆமா, ஒருத்தர் வந்து ஏதாவது சொல்றாங்கன்னா அவங்களும் நம்மள போனது தானே, மனுஷன் தானே, ஏதோ ஆயிடுச்சு. அதை ஏன் நீங்க பெருசா பில்டப் பண்றீங்க? சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீங்க தேவனுடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்? எப்பவுமே சண்டை போடணுமா? ஸ்கூல்ல இதுல எங்கன்னா நீங்க சண்டை போடணும், போன உடனே ரெக்கன்சிலியேஷன் ஒப்புரவாங்க. சமாதானம் ஆனா தான் நீங்க தேவனுடைய புத்திரர். இல்லாட்டினா யாரு? உங்க பேரண்ட்ஸ் தான் பிசாஸ் ஆயிடுவாங்க. சமாளிச்சுக்கோ. சேரனா உங்க பேரண்ட்ஸ் தான் பிசாஸ் ஆயிடுவாங்க. ஆமா, அதனால பெரியவங்க கூட நீங்க யார்கிட்ட சண்டை போட்டுனா முதல்ல செய்யுங்க, ஆராதனை கம்யூன் எடுத்துட்டு போய் சமாதானம் ஆகுங்க. அதெல்லாம் திருவிருந்து எடுத்தா வியாதி வரும்னு வேதம் சொல்லுது. சரியா எடுக்கணும்னா வந்துடும். எனவே தேவனுடைய பிள்ளை சமாதானம் பண்ணுகிறவனா இந்த மொர்தெகாய் இருந்தான்.